அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 143:8. Cause me to hear thy loving kindness in the morning, for in thee do I trust. Cause me to know the way wherein I should walk, for I lift up my soul unto thee. Psalms 143:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனுண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளின் காலை வேளையிலே உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ப்பை கொடுத்ததான ஆண்டவர் போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காகவும் காட் கூசி மினிஸ்ட்ரிக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 1 யோவான் 3:2-3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்டதான இந்த வசனத்திலே நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இன்றைக்கு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமாய் காணப்படுகிறது. கர்த்தரை சந்திக்க நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. சுத்திகரித்து கொண்டவர்கள்தான் அவருடைய வருகையில் செல்ல முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 1:16 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லி, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எரேமியா 13:27 நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று சொல்லி,
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்திலே ஆண்டவருடைய ஆதங்கம், ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு இப்படி காணப்படுகிறது. என் ஜனங்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், என் ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தில் வளர வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி, எனவே இந்த கடைசி காலத்திலே பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு நாம் பூரணப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் பாவத்திலே உழன்று போய் காணப்படுவீர்கள் என்றால் இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. ஆமேன். 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி, இயேசுவின் இரத்தத்தினால இந்த காலை வேளையிலே கழுவப்பட ஒப்பு கொடுக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இந்த கடைசி காலத்திலே எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. மத்திய ஆகாயத்தில் எப்பொழுது வருவார், மேகங்களுடனே இறங்குவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எனவே நாம் கற்புள்ள கன்னிகைகளாய், பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நாம் ஆயத்தமாக்கப்பட்ட நிலையிலே காணப்படுவதற்கு, நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி, இந்த காலை வேளையிலே அப்பாவுடைய பாதத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதான கிருபையை தேவ சமூகத்திலே கேளுங்க. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட அர்ப்பணிங்க. எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக சிந்தியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நமக்கு பரிசுத்தத்தை தேவன் தருகிறார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 9:14 சொல்லுகிறது. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால முதலாவது கழுவப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் வருகிறார், அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இந்த வேளையிலே நம்மை ஒப்பு கொடுக்கலாமா என ஒரு வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மல்கியா 3:2 வசனத்தில், ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரண்டாவதாக நம்மை அக்கினியினால் சுத்திகரிக்க விரும்புகிறார்.
பரிசுத்தாவின் அக்கினியினால் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு தட்டானவன் ஆமேன் வெள்ளியை புடமிடுகிறானோ, எப்படி பொன்னை புடமிடுகிறானோ, அக்கினியினால் எப்படி அதை மெருகேற்றுகிறானோ, அதே போல தேவனாய் கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறதான நம்மை அக்கினியினால பிரச்சனை சோதனைகளினால அவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி லூக்கா 12:49 வாசிக்கிறோம். நம்மை சுத்திகரிக்கிறதான அக்கினி தேவனாய் கர்த்தர் பூமியிலே போட்டிருக்கிறார். அது பரிசுத்தாவின் அக்கினி. அந்த அக்கினியினால் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான் என்று ஏசாயா 6:7 வசனங்களில் வாசிக்கிறோம். எனவே பலிபீடத்திலிருந்து தேவதூதவன் சேராபீன்களின் ஒருவன் ஆமேன் ஒரு குரட்டில் நெருப்பை கொண்டு வந்து ஏசாயாவுடைய நாவை தொட்டதினால, அக்கினியினால தொட்டதினால ஒரு சுத்திகரிப்பு உண்டானதே. அதே போல பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவின் அக்கினி அப்போஸ்தலர்கள் மேல ஆதி சபை மீது ஊற்றப்பட்டு அவர்கள் எல்லாம் சுத்திகரித்து ஒரு சபையாய் மகிமையாய் மாற்றினது போல இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். எனவே ஆண்டவரே, என்னை அக்கினியினால சுத்திகரியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கிறதான ஒரு கிருபை நமக்கு வேண்டும். அடுத்தபடி 3வதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது எபேசியர் 5:26 வசனத்தில் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை திருவசனத்தை கொண்டு கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. எனவே வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். வசனத்தை வாசிக்கிற எவனும் சுத்தமாயிருக்கிறான். ஆமென். யோவான் 15:3 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆமென். வசனம் ஒரு மனிதனை சுத்தப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. பாவியான ஒரு மனுஷன் வேதத்தை வாசிக்க 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 அவன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். பரிசுத்தமுள்ள மனுஷன் வேதத்தை வாசிக்க வாசிக்க இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் அவனுக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இரத்தத்தினால மாத்திரம் அல்ல, அக்கினியினால மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யாக்கோபு 1:21 சொல்லுகிறது. அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை, சத்தியத்தை, உபதேசத்தை நீங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். ஆமென். வேதவசனத்தினால நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதற்கு இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போறபடினாலே அவர் வருகைக்காக தேவன் நம்ம எல்லாம் ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான பரிசுத்தம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருப்போம். நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். அவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்குவோம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன்.
ஆமென். இன்னும் அதிக கனிகளை கொடுக்க, இன்னும் பரிசுத்தமாய் வாழ, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே, இந்த வசனத்தை கேட்கிற வேளையிலே உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வருகைக்காக கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிற தேவன் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இரத்தத்தினால, அக்னியினால, தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆவியானவரே, வசனத்தினால எங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். எங்களை சுத்திகரிப்பதற்கு இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வசனத்தின்படி இந்த நாளில் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா இரக்கத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் தகப்பனே ஸ்தோத்திரம், நம்முடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்த பரலோகத்தின் தேவன் கிருபையை தந்து ஆசீர்வதித்து நடத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you. அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தே, அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தே. அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தே, அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தே, எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே, கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். குப்பையிலிருந்தேன் இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். குப்பையிலிருந்தேன் இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தினேன் உலகிற்கு முன்னாலே. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நிறுத்தினேன் உலகிற்கு முன்னாலே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர்,
கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். முடியாது என்றேன் வார்த்தையை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். நடக்காது என்றேன் வார்த்தை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தேன், உந்தனின் சாட்சியால் என்னை நீர் நிறுத்தினீர். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர், உந்தனின் சாட்சியால் என்னை நீர் நிறுத்தினீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர், அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர், அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர்.